வணக்கம். வணக்கம்யா. சொல்லலாங்க நீங்க உங்க அனுபவத்த. ஆ கேக்குதுங்களாங்க? கேக்குதுங்கய்யா. ஆ வணக்கம்யா. நன்றிங்கய்யா. ஆ சொல்லுங்க. வணக்கம். ஐயா, இன்னைக்கு பயிற்சி துவங்கின நேரம் 8:30க்கு துவங்கி 9க்கு நிறைவு செஞ்சோங்க. 30 நிமிடம் செஞ்சோம். ம். திட்டமிட்ட செயல்களில் நிகழ்ந்தவை வந்து பார்த்தீங்கன்னா, இயல்பான சுவாசம் 90% நேரம் கவனிக்க முடிஞ்சுது. சிறப்பு. ஆ, அப்புறமா சுவாச பாதை வந்து இடது நாசிலே போய் இடது நாசிலே வந்தது. ம். முழு நேரமும் எனக்கு அப்படியே தான் இருந்தது. அந்த சரி. 30 நிமிடமா அப்படியே தான் இருந்தது. ம். அதே மாதிரி சுவாச பாதை வெப்பநிலை இன்ஹேல் வந்து குளிர்ச்சியாகவும், எக்ஸேல் கொஞ்சம் வெளியே வர்றது கொஞ்சம் சற்று வெப்பமா இருந்தது. சரிங்க. அது உணர முடிஞ்சது. அது எல்லா நேரமும் உணரல. ஒரு சில நேரங்கள்ல உணர்ந்தேன் அத. அப்புறமா மார்பு பகுதியை கவனிக்கும்போது, சுவாசத்தின் நீளம் குறைவா இருந்ததா, அதாவது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது என்னால கணிக்க முடியல. ம். மார்பு பகுதியை கவனிக்கும்போது சுவாசத்தின் நீளம் குறைவாகவும், அடிவயிறை சுருங்கி விரியும் போது கவனிக்கும்போது சுவாசத்தின் நீளம் அதிகமாகவும், ம். தோள்பட்டையை கவனிக்கும் போது இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலையில இருந்தது. ம். அடிவயிறுக்கும் மார்பு பகுதிக்கு என்ன சுவாசத்தின் நீளம் இருக்குதோ அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மாதிரி இருந்தது தோள்பட்டை கவனிக்கும் போது. சரிங்க. இது சுவாச பாதை உணர்வுகள் வந்து தொண்டையில ஒரு வறண்ட இதுல ஈரக்காற்று படும்போது ஒரு மாதிரி கரகரப்பா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சரிங்க. அது மட்டும் தான் சுவாச பாதை உணர்வுகள். சரிங்க. இது திட்டமிடா நிகழ்வுகள் விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த அனுபவங்கள் வந்து கை ரெண்டும் கோர்த்து வச்சிருந்ததுனால அந்த இடம் மறுத்து போயும் ரொம்ப கனமா தெரிஞ்சது. ம். அது ஒண்ணு. கணுக்கால்ல இருந்து பாதம் வரைக்கும் ரொம்ப பாரமாகவும் மரத்து போய் இருந்தது. அது இருந்தது, உடல் சார்ந்தது. புறச்சூழல் தாக்கம் வந்து எதுவும் பெருசா இல்ல. மெயில்டா அந்த ஃபேன் ஓடக்கூடிய சத்தம் மென்மையா கேட்டுட்டு இருந்தது. அதுதான் புறச்சூழல் சம்பந்தமா எனக்கு ஏற்பட்ட அனுபவம். சரிங்க. மனம் சார்ந்த எண்ணங்கள்னா ஒரு 6 எண்ணங்கள் வந்து ரீசென்ட் பாஸ்ட், ரொம்ப ரீசென்ட், காலையில நடந்தது, நேத்து ம். இரவு நடந்தது, அந்த மாதிரி ஒரு ரீசென்ட் பாஸ்ட் ஒரு 6 இருந்தது. சம்பந்தம் இல்லாத எண்ணங்கள் ஒரு 2 வந்ததுங்க. சரிங்க. இவ்வளவுதான் என்னது. சரிங்க. இதுதாங்க என்னுடைய அனுபவம். அவ்வளவுதாங்க. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதற்கு. சரி, நல்லது. அடுத்து வேற யாரும் சொல்றீங்களா? 2வது யாரா இருக்கீங்களா? அசோக் ராஜ் சொல்றீங்களாய்யா? எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. எஸ்னா மீ, அதுதானே அர்த்தம். நீங்க சொல்றீங்கல்ல. சரி, நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே சொல்லலாம். எங்க இருக்கீங்க? கண்டுபிடிக்க முடியலையா? ஸோ ஐயா, நான் பாதி பாதி தாங்க மீட்டிங்ல வந்தேங்க ஐயா. யாரு? நீங்க எஸ் நோ போடு. நான் அசோக் ராஜுங்க ஐயா பேசுறது. சரி சரி, சொல்லுங்க. பாதி தாங்க ஐயா மீட்டிங்ல வந்தேன். எனக்கு என்ன சொல்லிட்டு நீங்க பேசுறது மட்டும் நான் கேட்டுட்டு இருந்தாங்க ஐயா. சரிங்கய்யா. எனக்கு எனக்கு சரியா என்னன்னு தெரியல. எஸ் சரி நோ அப்ப. போடுன்னு சொன்னீங்க. ஆ சரி, பரவாயில்ல. நீங்க இருங்க. சரி. ஓகே, நன்றி நன்றி. ம், ஓகேங்க. சரி, வேற யாரும் சொல்லணும்? டக்குன்னு சொல்லல, நேரம் இல்லை. நீங்க இவ்வளவு காலதாமதம் பண்ண தேவையில்லை. நான் ஒன்றும் உங்க என்ன சொல்றது, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அதுக்கு பின்னாடி இருக்க தத்துவம் என்னது விளக்குறதுக்குன்னு இந்த ஒரு டேட்டா வேணும். அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். வேற ஒண்ணுமே இல்லை. நானா சொன்னேன்னா அது ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜா மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க சொல்லிட்டீங்கன்னா வேற யாரும் சொல்றீங்களா? மீ, அம்மா வாங்கம்மா. பயிற்சி முடிச்சவங்க தான் முன்னாடி வர்றாங்க. நல்லது. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கங்கம்மா. இன்னைக்கு நன்றி. திட்டமிட்டு நடந்த நிகழ்ச்சின்னு பார்க்கும்போது சுவாசத்தை நல்லா கவனிக்க முடிஞ்சது 90%. சரிங்கம்மா. அப்புறம் சுவாசத்தினுடைய பாதை வந்து உள்நுழையும் பாதை லெஃப்ட் டு ரைட்டு கொஞ்ச நேரம், ரைட் டு போத் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் ரைட் டு லெஃப்ட் இப்படி மாறி மாறி வந்துட்டே இருந்தது. 100% அது வந்து மைண்ட்ல இருந்தது. அடுத்து வெப்பநிலை பார்க்கும் பொழுது இதமா இருந்தது, மிதமான வெப்பநிலை, அவ்வளவுதான். அடுத்தது தோள்பட்டை உயரும் பொழுது அடிமுதுகு வரை உணர்வு தெரிஞ்சது. அடிமுதுகுல ஒரு வெப்பம் தெரிஞ்சது. மார்பு பகுதி சுருங்கி விரியும் பொழுது அடி வயிறு வரை உணர்வு, அங்க ஒரு குளிர்ச்சி இருந்தது. அடுத்தது சாரி அடிவயிறு பார்க்கும்போது அடிவயிறு வரைக்கும் தான் தெரிஞ்சது. அங்க வெப்பம் தெரிஞ்சு அந்த நேரத்துல ஃபர்ஸ்ட் குளிர்ச்சி, அடுத்தது வெப்பம், இது மாறி மாறி இருந்தது. கடைசி 3 நிமிஷம் டோட்டலா பார்க்கும் பொழுது அந்த அடிவயிறு உதுகு எல்லாமே குளிர்ச்சி வெப்பம் அது வந்து கலந்து இருந்துட்டே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல உச்சிக்கு கவனம் சென்று அங்க அப்படியே ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருந்தது. திட்டமிடாம நடந்தது அப்படின்னு சொன்னா, இந்த பேட்டிய 2 பேரும் வந்து செல்போனை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒருக்கா ஒரு விட்டாங்க. பால்காரர் வந்தாரு.
அஹ், அப்புறம் சுத்தி பக்கத்துல நடந்த சில செயல்கள். சரிங்க. எண்ணங்கள் போது ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ பென்சில் டிராயிங் மாதிரி சில கேர்ள்ஸோட ஃபேஸஸா வந்து ஒரு 7-8 ஃபேஸஸ் போச்சு. அது என்னன்னு எனக்கு புரியல சம்மந்தம் இல்லாம. சரிங்க. சரிங்க. அடுத்து எந்த எண்ணமும் இல்ல. ம். அடுத்த அனுபவங்கள் உடல் சார்ந்தவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் முதுவலி இருக்கு, அது தெரிஞ்சது. ம். அடுத்து வேற ஒன்றும் தெரியல. ஃபியூ செகண்ட்ஸ் தூக்கம் வந்தது, சரிங்க. போயிட்டு டக்குன்னு மீண்டுட்டேன். ஃபியூ செகண்ட்ஸ் தான். சரி. அடுத்த ஐம்புலன்கள் மூலமா கிடைத்ததுன்னா பேத்தி வந்து பேசி பேசி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அந்த சரி. இது கேட்டுச்சு. ம். கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு நான் கண்ணி தான் பண்ணேன். கண்ணை ம். திறந்து பார்த்துட்டும் பயிற்சியை கண்ணி பண்ணேன். ம். ஃபேன் காற்றோட குளிர்ச்சி. வேற எந்த இதுவும் எனக்கு தெரியல. சரிங்க. நல்லதுங்க. நன்றி. சரி. இன்னும் ஒரே ஒரு ஆள் யார் இருக்கீங்களா? இல்லை நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஒருத்தர். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்க போட்டிருக்கீங்களா இங்க எதுவும் தகவல்? நிறைய பேர் போடலை. இருக்கிறதால நம்ம கண்டுபிடிக்க முடியாது. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. போடுங்க. வணக்கம் ஐயா. இன்னைக்கு வணக்கம். பயிற்சியில இயல்பான மூச்சு காற்றை கவனிக்க முடிஞ்சது. ம். காற்று வந்து வலது நாசில்ல போயிட்டு வலது நாசில்ல வர்றதையும் கவனிக்க முடிஞ்சது. ம். அப்படி வலது நாசில்ல போகும்போது காற்று உள்ள போகும்போது லேசான ஒரு குளிரும், வெளியே ம். வரும்போது ஒரு லேசான ஒரு வெப்பத்தையும் உணர முடிந்தது. சரி. காற்றோட பாதையை கவனிக்கும் பொழுது தோள்பட்டை உயர்ந்து தாழும் பொழுது காற்று வந்து மார்பு வரைக்கும் போறதா மாதிரியும், மார்பு பகுதி சுருங்கி வரும்போது அடிவயிறு இருக்கும். அடிவயிறு சுருங்கும் பொழுது அடிவயிற்றுக்கு கீழே இடுப்பு, அந்த முதுகு தண்டுல காற்று போய் வர்றது மாதிரி உணர முடிந்தது. ம். அப்படி உணர்வுகள் வரும்பொழுது இதய துடிப்பு கேட்டுட்டு இருந்தது. ஒரு அதுக்கப்புறம் முதுகு தண்டுல இடுப்பு கீழ் முதுகு தண்டு ஒரு அழுத்தம், அந்த காற்று போகும்போது ஒரு உணர்வுன்னு பார்க்கும்போது ரொம்ப அழுத்தமாவே இருந்தது. ஒரு ம். பாரமாகவும் அழுத்தமாகவும் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி அடிவயிறையும் தாண்டி காற்று போறது, அடுத்த பகுதியை நோக்கி போறது மாதிரி ஒரு லேசான உணர்வுகள் மட்டும் தென்பட்டது. அது எங்க வரைக்கும் போகுதுன்னு அதை கணிக்க முடியல. ம். அனுபவங்கள் பார்க்கும் பொழுது உடல் சார்ந்த அனுபவம் பயிற்சி செய்யும் பொழுது வீட்டுல கதவை தட்டிட்டாங்க. ரொம்ப 2-3 தடவை தட்டினோடனே கண்ணை விழித்த உடனே இதய துடிப்பு ரொம்ப படபடப்பா கேட்டது. அந்த நேரம் ரொம்ப அதிகமா ம். ரொம்ப ரொம்ப படபடப்பா கேட்டது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு திருப்பி வந்துதான் அமர்ந்தேன். ஸோ சரி. அதுக்கப்புறம் திருப்பியும் பயிற்சியை செய்த ஆரம்பிச்சேன். அப்புறம் ம். எண்ணங்கள் பார்க்கும்போது எந்த எண்ணங்களும் தோன்றவில்லை. சரி. நன்றி. நன்றி. மிக்க நன்றி. சரி, அப்ப நம்ம 3 பேரோட நிறைவு செய்திக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இந்த பயிற்சி ஏன் செய்யறோம் அப்படின்ற தகவலை இப்ப நான் சொல்லிடுறேன். ஸோ மற்றவர்கள் அடுத்த முறை கலந்து கொள்ளும்போது உங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா முதல் முறை கலந்து கொள்வங்க சில தயக்கம் இருக்கலாம். இல்லை நீங்க 2 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இங்க கொஞ்சம் இருக்கலாம், அங்கிட்டு கொஞ்சம் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அதனால யோசனையில் இருப்பீங்க. ஆனா இது எதுக்கு கேட்டோம் அப்படின்னா, முன்னாடியே நான் சொல்லிட்டேன். பயிற்சி செய்யும் பொழுது நீங்களும் பயிற்சி பயன்படுத்த கருவியும் மட்டும் இருக்கு. ஐம்புலன்களுக்கு செல்லக்கூடிய தகவல் குறைந்து இருக்கு. இப்போ இவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கேட்க கேட்க ஆச்சரியமா இருந்திருக்கும். எதை சொல்றாங்கன்னு இருந்திருக்கலாம். இப்போ அதுல வந்து பயிற்சியாளரும் பயிற்சி செய்ததுக்கான அந்த நிகழ்ந்த நிகழ்வும் அதே தியான பயிற்சி தான் எடுத்திருக்கோம். அதே போல ஐம்புலன்கள் விழிப்பு நிலைக்கு வந்துருச்சு. அந்த சமயத்தில் அவங்க மீளாய்வு செய்து வச்சிருக்காங்க, அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதைத்தான் இப்போ அவங்க நம்மகிட்ட சொன்னாங்க. சொல்லும் பொழுது எக்ஸ்ட்ரா என்ன ஆயிடுச்சு, அவங்க மீளாய்வு செய்யும் பொழுது அவங்களும் ஐம்புலன்களும் விழிப்பு நிலையில் இருந்துச்சு. இப்போ அவங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களும் ஐம்புலன்களும் விழிப்பு நிலையில் இருக்கு, ஆனால் நம்மளும் இருந்தோம். அப்போ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகின உடனே அவங்களுடைய மனம், அதாவது தன்னிச்சையாக செயல்படும் மனம் எவ்வளோ தூரம் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது உண்மையிலேயே பயிற்சியில் என்ன நடந்தது, பதிவு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற 3 டிஃப்ரென்ஸு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அதற்காக இந்த பதிவு அவங்ககிட்ட நம்ம கொடுத்துருவோம். அவங்க அதுக்கப்புறம் பார்த்து அதை ஆய்வு பண்ணி என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு அத்தாட்சி தான் இது. நம்ம போய் அதில் எதுவும் கண்டுபிடிச்சி எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதுக்குள்ள அவங்க அதை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதற்காக இந்த தகவலை பதிவு செய்து கொடுத்துருக்கோம். அது வந்து பயிற்சி செய்து பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். ஏன்னா வேற எங்கேயும் போய் நீங்கள் இதை சொல்லி பதிவுலாம் பண்ண முடியாது. இல்லைன்னா இதை முடிச்ச பிறகு நீங்களே போய் ஆடியோவோ அல்லது வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி நீங்களே வச்சுக்கங்க. முதல் நாள் அல்லது இந்த முறை பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடந்தது அப்படின்ற ஒரு பதிவை வச்சுக்கங்க. அது வந்து தன்னிச்சையான மனம் எவ்வாறு செயல்படுவது என்பதற்கு ஒரு அத்தாட்சி. அதை பயிற்சி செய்து கொண்டே போக போக நீங்கள் கண்டுகொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். சரி, எப்படி இதை கண்டுகொள்வது அப்படின்றதுக்கு தான் இப்போ நம்ம அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். அதை வந்து நம்ம மீளாய்வு செய்வதும் இந்த அனுபவ பயிர்வும் எப்படி உதவுது அப்படின்றதை தெரிந்து கொள்ளலாம். ஆனாபானசதி பயிற்சியை செய்வதன் முதல் முக்கியமான நேரடி பலன், நான் நேரடி பலன்கள் மட்டும் சொல்றேன், பக்க பலன்களே போல.
முதல் முக்கியமான பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய கவன குவிப்பை இது அதிகரிக்கிறது. கவன குவிப்பை அதிகரிக்கிறது. அதனுடைய பக்க பலன்கள் நீங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உதாரணத்துக்கு இவங்க பயிற்சி செய்தப்பவும் இடையில சூழ்நிலை மாறுச்சு. ஆனா திரும்ப அதுக்கப்புறம் வந்து பயிற்சியில உட்கார்ந்தோனே அவங்களால பயிற்சியை தொடர்ந்து செய்ய முடிஞ்சுச்சு. அது காரணம் அவங்க ஏற்கனவே பயிற்சியில கலந்து கொண்டவங்க அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அது முடிஞ்சுச்சு. மத்தவங்களுக்கு இதே இது நடந்தா என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை பார்த்தாலே அவங்க கண்டுகொள்ளும். ஸோ அப்ப இந்த முதல் விஷயம் கவன குவிப்பை அதிகரிக்கிறது. கவன குவிப்பை அதிகரிக்கிறது. இதை நீங்க எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பயிற்சியில குறிப்பு எழுதிருக்கீங்கல்ல, அதுல முதல் பகுதி இருக்குல்ல, முதல் பகுதியில நீங்க பார்க்கலாம். எவ்வளவு சதவீத நேரம் நம்மளால கவனம் செலுத்த முடிந்தது? ஒவ்வொரு பயிற்சியிலும் எவ்வளவு சதவீத நேரம் நம்மளால கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு ஒரு இது எழுதியிருந்தோம். அதை நீங்க திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு 1% இருக்கும். நாளைக்கு பயிற்சி செய்த பிறகு அதுக்கப்புறம் பாருங்க. அதுக்கப்புறம் மீளாய்வு செய்துட்டு அதுக்கப்புறம் அதை பாருங்க. இன்னும் 2, 3 நாள் செஞ்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா தானாவே தெரியும். பயிற்சி செய்யும் பொழுது இந்த பயிற்சியின் பலனாக சொல்லக்கூடிய கவனக்குவிப்பு அதிகரிச்சிருக்கா இல்லையான்றது அந்த டேட்டா வந்து உங்களுக்கு சொல்லிடும். அதனாலதான் நான் அவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன். 100% உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த பயிற்சி செய்யறதுனால கவனக்குவிப்பு அதிகரிக்குதுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா அது நடக்குதான்னு உங்களுடைய டேட்டாவே சொல்லிடும். அதனால மீளாய்வு செய்யுங்கன்னு சொல்றேன். ஏன்னா என்னை நம்பி நீங்க வந்து ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பயிற்சி வேலை செய்தான்றதுக்கான தகவல் உங்க கையிலே இருக்கு. அவ்வளவுதான். 2வது மிக முக்கியமான விஷயம், இந்த பயிற்சி செய்வதால் மிக முக்கியமாக எண்ணங்களின் சுத்திகரிப்பு நடக்குது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய மனம் வந்து எண்ணங்களின் கூட்டமைப்பால் ஆனதுதான். அதை சுத்திகரிக்கும் செய்யும் வேலையை இது செய்யுது அப்படின்னு சொல்றோம். இது உண்மையிலேயே நடக்குதா? நன்றிங்கம்மா. இது உள்ளேயே நடக்குதா? உண்மையிலேயே நடக்குதா? அப்படின்னு நீங்க எப்படி கண்டுகொள்ளுது அப்படின்னா, நீங்க மீளாய்வுல எழுதி வச்சிருக்கக்கூடிய எண்ணங்களின் எண்ணிக்கையை பாருங்க. அல்லது பயிற்சி செய்யும் பொழுது தோன்றக்கூடிய எண்ணங்களின் எண்ணிக்கையை கவனிங்க. எத்தனை சதவீத நேரம் எண்ணங்கள் தோன்றுது அப்படின்னு. அதை கவனிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த பயிற்சி எண்ணங்களை சுத்திகரிக்கும் அல்லது மனதை சுத்திகரிக்கும் வேலை செய்கிறது அப்படின்றத இதை நேரடி பலன் சொன்னாங்கன்னா அது நடக்குதான்னு நீங்க பாத்துக்கணும். சரி இது பயிற்சி எப்ப நடக்குதுப்பா, இது வாழ்க்கையில் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும்ல, அதுவும் தேவைதானே. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஏதாவது ஒரு செயல் செஞ்சுக்கிட்டீங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் வந்து அந்த செயலில் தான் கவனம் வச்சிருக்கேன், அதில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா இனிமேல் பயிற்சி செய்து இப்ப பழக 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 நீங்க பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு எண்ண ஓட்டம் தோன்றி அது போயிட்டு இருக்கு அப்படின்னா தானாக உங்களால கண்டுகொள்ள முடியும். வேற எண்ணத்துல இருக்கும் பயிற்சியில, அதை நம்ம செய்யக்கூடிய செயல்ல முழுவதும் கவனம் இல்லை. அதனாலதான் பயிற்சி செய்து முடிச்சோடனே நம்ம எழுதுறது திட்டமிட்ட செய்த செயலில் நிகழ்ந்தவை அப்படின்னு சொல்லி எழுத சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சு செய்யறீங்களோ அதுல என்ன நடந்துச்சுன்றதான் முதல் பகுதி. அப்ப வாழ்நாள் முழுவதும் நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடிய செயல்கள்ல என்ன நடக்குதுன்றத கண்டுகொள்வதற்கு இந்த பயிற்சி நேரடியா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அதுக்கான டேட்டா பயிற்சி அப்ப என்ன நடக்குது, அதே மாதிரி வாழ்க்கையில ஏதாவது நடக்குதா இல்லையா நீங்க கண்டுகொள்ளலாம். அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, உண்மையிலேயே நடக்குதா இல்லையான்னு கண்டுகொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா வாரத்துல ஒரு 2 நாளோ 3 நாளோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை நீங்க எழுதி அதை வந்து இதே ஆய்வுகளை கண்டுபிடிங்க. நம்மளால முழுவதுமா கவனம் செலுத்த முடிஞ்சா, எண்ண ஓட்டங்கள் தோன்றினப்ப அதுல கண்டுபிடிக்க முடிஞ்சா, இதெல்லாம் நீங்க அதுலயே அந்த அந்த நிகழ்ச்சியை மட்டும் எடுத்து ஒரு ஆய்வு செய்து அதுவுமே நீங்க குறிப்பெடுத்துக்கலாம். அடுத்து 3வது முக்கியமான நேரடியான பலன் என்ன அப்படின்னா, இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்வுல நிகழ்காலத்துல இருந்து செயல்பட முடியும். எப்படிப்பா நிகழ்காலத்துல இப்ப நான் நிகழ்காலத்துல இருந்தாலும் செயல்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா 100% நம்ம நிகழ்காலத்துல இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல. அது எப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா தியான பயிற்சியில உட்கார்றப்ப எத்தனை எண்ணங்கள் தோன்றுது அதை வச்சு தெரியும். அது எவ்வளவு நேரம் பயிற்சியில உட்காரீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல எவ்வளவு நேரம் எண்ண ஓட்டங்கள் வந்துட்டு போகுதுன்றது தெரியும். இந்த பயிற்சியை செய்யும் பொழுது என்ன நடக்கும்? நிகழ்காலத்துக்கு உங்களை கொண்டு வரும். எப்படி கொண்டு வரும்? நீங்க பயிற்சி செய்யும் பொழுது பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு எண்ணம் தோன்றுது நார்மல் சுச்சுவேஷன்ல. அதாவது இந்த பயிற்சி செய்யாம இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எண்ணம் தோன்றுச்சுன்னா அந்த எண்ணத்திலே போய்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் அந்த எண்ணமும் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா பயிற்சி செய்வதன் மூலமாக நீங்கள் பயிற்சி செய்யும் பொழுது ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா, இன்னைக்கு என்னுடைய குரல் வழிகாட்டல் கேட்டு நீங்க பயிற்சியில இருந்து திரும்ப திரும்ப வந்து பயிற்சி செஞ்சீங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அப்படியே நினைச்சா கூட பரவாயில்ல. ஆனா அந்த சமயத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நான் குரல் கொடுத்த உடனே ஆமால்ல நம்ம பயிற்சி செய்யாம ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கோம்னு நீங்க அந்த எண்ணத்தை பார்த்திருப்பீங்க. நான் இந்த எண்ண ஓட்டம் அதாவது நீங்களும் எண்ண ஓட்டமும் வேறு வேறுன்னு அந்த ஒரு நிமிடம் பிரிஞ்சிருக்கும். அந்த பிரிந்து நீங்க பார்வையாளரை பாக்குறீங்கல்ல, அந்த நிமிஷத்துல அந்த எண்ணம் மறைந்து விடும். அந்த எண்ணம் மறைந்து விடுகிறது. இதைத்தான் நம்ம சொல்றோம்
நீங்க அந்த எண்ணம் மறைந்த உடனே நீங்க நிகழ்காலத்துக்கு வந்துடுறீங்க, திரும்ப பயிற்சிக்கு வந்துடுறீங்க. இது அதனுடைய நேரடி பலன். இப்ப எண்ணங்களை சுத்திகரிப்பு செய்வது நிகழ்வது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நிகழ்காலத்தில் இருப்பது எப்படின்னு உதவுச்சு. இதே போல இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலமாக நீங்கள் எண்ணங்களற்ற வெற்றி நிலையை அடைய முடியும். அதைத்தான் தியானத்தின் ஒரு முக்கியமான முன்னேற்றமான உச்சபட்ச நிலை என்றும் நம்ம சொல்றோம். அது தன்னை அறிந்த நிலை, வெற்று நிலை, எண்ணங்களற்ற நிலை அல்லது இறையை உணர்ந்த நிலை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்ப அதை அடைவதற்கும் இந்த பயிற்சி உதவுகிறது. அப்ப இதெல்லாம் நேரடியான 4 பலன்கள். இதற்கு மேலேயும் இந்த பயிற்சியை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேள்வி தோன்றுச்சுன்னா, இது மிக மிக எளிமையான பயிற்சி. அதுக்காகவே நீங்க இந்த பயிற்சியை முயற்சி செய்து பார்க்கலாம். ஆனா சும்மா முயற்சி செய்யாதீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி பயிற்சி செய்துட்டு, மீளாய்வு செய்துட்டு, அது நடக்குதா இல்லையான்னு உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யணும்னா செய்யுங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் முயற்சி செய்து பாருங்க. அதிகபட்ச நாள்லாம் கேட்கல. ஒரு 7 நாளோ, ஒரு 10 நாளோ முயற்சி செய்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அது உங்களுக்கா தனியா செய்யறதுக்கு ஏதாவது சிரமம் இருக்கும், ஏதாவது ஒரு ஊக்கம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நம்ம அதுக்கு ஒரு சேலஞ்ச் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுல கூட இணைந்து கொண்டு செய்யலாம். அதுல நீங்க செஞ்சீங்கன்னா 7 நாள்ல முடிச்சீங்க அப்படின்னா 3 நாள் வகுப்புல கட்டணம் இல்லாம கலந்து கொள்ளுங்க. உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக 3 நாள் வகுப்புல கட்டணம் இல்லாம கலந்து கொள்ளலாம். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதில் நம்ம பயந்துருக்கோம். அது தேவைன்னா நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அதுக்கப்புறம் சேலஞ்ச் ஃபார்ம் மட்டும் அனுப்பி வைங்க. அதில் நம்ம கொடுக்குறோம். அதில் இந்த மாதம் முடிச்சவங்களுக்கு யார் இருந்தோ அதை நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோம். இது ஒரு முக்கியமானது, எளிமையான பயிற்சின்றனால நீங்க செய்யலாம். மேலும் இது தற்சார்பான பயிற்சி. தற்சார்பான பயிற்சின்னு என்ன சொல்றேன், ஒரு தடவை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா வேற ஒரு பொருளோ எதுவுமே தேவையில்லை இந்த பயிற்சி செய்வதற்கு. அதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நீங்களே செஞ்சுக்கலாம். நீங்களும் சுவாச காற்று மட்டும் தான் தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. அதனால இந்த பயிற்சியை நீங்க செய்து முயற்சி பார்க்கலாம். இன்னும் காரணம் வேணும் அப்படின்னா, இந்த பயிற்சி செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சித்தார்த்தர் புத்தராக மாறுவதற்கு செய்த பயிற்சிகள்ல முக்கியமான பயிற்சி. அவர் தன்னை அறிந்த பிறகு அதிகமான மக்கள் தங்களை தாங்களே அறிந்து கொள்வதற்கு அவர் கொடுத்த பயிற்சியில ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியமான பயிற்சியாக பல்வேறு வேரியேஷன்ஸோட கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனாலயும் நீங்க இந்த பயிற்சி செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே ப்ரூவன் டாக்குமெண்ட் இருக்கு. அதை நான் நம்பல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு எனக்கு அது இது இல்லை அப்படின்னா, நீங்க இப்ப நான் சொல்றேன், இப்ப நம்மகிட்ட டாக்குமெண்ட் இருக்கு. என்னோட ஓன் டாக்குமெண்ட் இருக்கு. அதே போல பல்வேறு மக்கள் பயிற்சி செய்த டாக்குமெண்ட்ஸ் ஏறக்குறைய குறைந்தபட்சம் இப்ப ஒரு 500 600 பேருக்கு மேல பயிற்சி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோர்ட்டையும் அவங்ககிட்ட வீட்டில் இருக்கு, ரிட்டன் டாக்குமெண்ட்டே இருக்கு. அது மட்டும் பத்தாதுன்னு தான் இப்போ நம்ம கூகுள் ஃபார்ம்ல எடுக்கிறோம். இப்போ ஒரு 158 இங்கிட்டு ஒரு 180க்கு மேல இருக்கு. ஸோ 200க்கு மேல பயிற்சி செய்த டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவே நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், என்ன நடந்துச்சுன்றது. அதுக்கு ரிப்போர்ட்டா நம்ம ரெடி பண்றோம். ஸோ இந்த பயிற்சி வேலை செய்யுதா இல்லையான்னு உறுதியா சொல்றோம். இதுதான் சமூக நல்மாற்றத்துக்கான முயற்சியை டேட்டா ட்ரிவனா ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு வச்சு சொல்றோம். சும்மா நம்பிக்கையின் அடிப்படையில் யாரும் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. இந்த பயிற்சி வேலை செய்யுது உறுதியா சொல்றோம். அதனாலதான் இவ்வளவு முயற்சி எடுத்து நம்ம இந்த பயிற்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு மாசத்துல ஏறக்குறைய 34 வகுப்புகள் நடக்குது. அதில் 4 வகுப்பு கூடுதலான பயிற்சி வகுப்புகள், 30 வகுப்புகள் மற்ற பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு. 3 நாள், 5 நாள், 10 நாள் பயிற்சிகள். ஸோ இதை தவிர ஒரு ஆண்டுக்கு நம்ம 4 வகுப்பு இந்த வருஷம் மட்டும் போட்டிருக்கோம். அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கணும். நிறைய பேருக்கு பயிற்சி கொடுக்கணும். காரணம் என்ன, சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அது தினசரி நம்மளும் சந்திச்சுட்டு இருக்கோம், நீங்களும் சந்திச்சுட்டு இருக்கீங்க, எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு நம்மளான ஒரு சிறிய பங்களிப்பு. ஸோ அதான் முயற்சியில் போகிறோம். இந்த 7 காரணங்கள், முதல் 4 காரணங்கள் நேரடி பலன்கள். அதை பயிற்சியின் செய்முறை மிக எளிமையானது, தற்சார்பானது. மேலும் இது 2500 வருடத்துக்கு முன்னாடி இருந்து பயிற்சி செய்து அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து வேற நாட்டுக்கு போயிடுச்சு, வேற நாடுகளில் இது பயிற்சி செய்கிறாங்க. மீண்டும் திரும்ப இந்தியாவுக்கே ஒரு 1950 வாக்கில் வந்துச்சு. ஸோ 50 45 அந்த வாக்கில். அதுக்கப்புறம் இது இந்தியாவில் திரும்ப கற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னாலும் உலகம் முழுவதும் இந்த பயிற்சி பலராலும் கற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்களும் இதை முயற்சி செய்து பார்க்கலாம். இந்த முயற்சியில நீங்கள் இணைந்து பயணித்ததற்கு, இன்று கலந்து கொண்டு பயிற்சி நேரம் முழுவதும் இருந்து அனைத்து விஷயங்களும் தெரிந்து கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதற்காக இன்னும் 2 வழிமுறைகள் நான் சொல்லிடுறேன். அந்த 2 வழிமுறைகள் கடைசி வரை இருக்கிறவங்களுக்கு தானே, அவங்களுக்கு தான் முக்கியம். மற்றவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதனால அவங்க விட்டுடலாம். யாருக்கு நிறைய வேலை இருக்கோ அவங்களுக்கு தான் இது தேவை. இந்த 2 பயிற்சி நான் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு தனியா உட்காந்து பயிற்சி செய்யறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டம், நான் பிஸியான ஆள், உண்மையிலே பிஸியான ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க உழைத்தா தான் அவங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போக முடியும். அதனால பல்வேறு வேலைகள் செய்வாங்க, வீட்டை குடும்பத்தோடையும் பார்த்துக்கணும், அது பொது விஷயங்கள்லையும் ஈடுபடுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறதுனால அவங்களுக்காக இந்த 2 மெத்தட் 1 என்னன்னா, நம்ம கத்துக்கிட்ட 3 வழிமுறை. இயல்பான சுவாச காற்றை கவனித்தல், அது பயணிக்கும் பாதையை கவனித்தல், அதனுடைய உள்ள நுழையும் போதும் வெளியேறும் போதும் வெப்பநிலை கவனித்தல். இந்த 3ல் 2 பயிற்சி, முதல் 2 கூட வச்சுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், விழிப்பு நிலையிலேயே நான் சொல்றேன், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம்
அது 10 செகண்டா இருக்கலாம், 20 செகண்டா இருக்கலாம், 1 நிமிஷமா இருக்கலாம், 5 நிமிஷமா இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கும். அந்த சமயத்தில் இந்த 2 பயிற்சியை மட்டும் செஞ்சு பாருங்க. செய்துக்கிட்டே வாங்க. அவ்வப்போது இடைவெளியில செஞ்சுக்கிட்டே வாங்க. அது புதிதாக தன்னிச்சையாக செயல்படும் மனம் அதிகமாக கட்டமைக்கப்படுவதை குறைத்து கொண்டே வரும். நீங்க தனியா உட்காந்து பயிற்சி செய்யறது ஏற்கனவே இருக்க பழைய மனதுல கட்டமைக்கப்பட்ட எண்ண ஓட்டங்களை கியூர் பண்ணிட்டே வருது, கிளியர் பண்ணிட்டே வருது. இது இனிமேல் புதுசாக கட்டமைக்கப்பட்டு கொண்டே வரக்கூடியதுல இருந்து கியூர் பண்ணிட்டே வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரொம்ப சீக்கிரமா உள்நோக்கி தேடல் பயணத்துல முன்னேறி செல்வதற்கு உதவிகரமா இருக்கும். அதனால நீங்க இதை செய்து பார்க்கலாம். அதற்கடுத்து மிக முக்கியமானது நான் சொன்னது இன்னொரு பயிற்சி. அது மிக மிக எளிமையானது. நீங்க தூங்க போறப்ப இயல்பான சுவாச காற்றை கவனிச்சுட்டு தூங்கிடுங்க. இது நீங்க தனியாலாம் ஒன்றும் முயற்சி தேவையில்லை. அப்போ அப்படி செஞ்சுட்டு நீங்க தூங்கிட்டீங்கன்னா ஒரு தியானம் செய்யும் பொழுது என்ன ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த இது வந்து தூங்கி எந்திரிச்சோடனே கிடைக்கும். நீங்க தூங்கி எந்திரிச்சோடனே திரும்ப பயிற்சி செஞ்சீங்கன்னா மிக எளிதாக எல்லா பயிற்சியும் செய்ய முடியும். அதை நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம். இதெல்லாம் செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை நீங்க மீளாய்வு செய்து வச்சுங்க. என்ன நடந்ததோ அதை மீளாய்வு செய்துங்க. அதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த கூகுள் ஃபார்மை நாளைக்கு ஒரே ஒரு தடவை ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே ஃபில் பண்ணக்கூடாது. சரியா? அதே போல இந்த பயிற்சி வகுப்புல கலந்துக்கிட்ட எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். பல்வேறு காரணங்களால தொடர்ந்து எல்லாராலையும் இறுதி வரை இருக்க முடியாமல் போயிருக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சில நிமிடங்கள் எடுத்துட்டோம். 45 வரையும் போட்டிருந்தோம். அதை விட ஒரு இப்பயும் 5 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இல்லையே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகுது. ஸோ அது வரையும் வந்துட்டோம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் எல்லோருமே இந்த பயிற்சியில் தொடர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டி கேட்குறோம். நம்மளுடைய இந்த வாட்ஸ்அப் எண்ணை குறித்து வச்சுங்க. அதில் போயிட்டு நீங்கள் இங்கே இருக்கு 8645614210 இதை குறித்து வச்சுங்க. அதில் உங்களுக்கு என்ன தகவல் தேவையோ அதை போடுங்க. அதாவது சேலஞ்சில் கலந்துக்கணும்னா சேலஞ்சுன்னு போடுங்க. அதே போல் உங்களுக்கு குரூப் லிங்க் வேணும்னாலும் அதில் போடுங்க. நம்ம வந்து அதில் ஜாயின் பண்ணிருக்கான லிங்க் அனுப்பி வைக்கிறோம். சரியா? ஏன்னா அதில் இருந்த தகவல் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ மற்றபடி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக்கொள்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து தேவையில்லாத தகவல் உங்களுக்கு எதுவுமே வராது. பயிற்சி வகுப்பு மட்டும்தான் தகவல் வரும், வேற எதுவுமே வராது. அதற்கு மேலே நீங்கள் நிறைய எதுவும் கற்றுக்கணும்னா நீங்கள் தான் கேட்டு வாங்கிக்கணும். நம்ம எதுவுமே அனுப்ப மாட்டோம். நிறைய பயிற்சி வகுப்பு போகுது, எல்லாமே இருக்குது. நம்ம இணைய பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக கோர்சஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் அதையும் எடுத்து கற்றுக்கலாம். அதேமாதிரி நம்ம மொபைல் ஆப் இருக்குது, அதை வேணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயும் வகுப்பு கொடுத்த தகவல் வரும். அதே போல் குரூப் மெடிடேஷனுக்கு ஒரு தடவை பயிற்சி பதிவு செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து எப்பப்போ நடக்குதோ அது எல்லாமே தகவல் உங்களுக்கு முன்கூட்டியே வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எளிதாக பயன்படுத்திக்கலாம். திரும்ப என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. அதுவே உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்துடும். எல்லாம் நீங்கள் வாட்டுக்கு வந்துட்டு இருக்கலாம். நாங்கள் பக்காவாக பிளான் பண்ணி 400 வகுப்புகள் போயிட்டே இருக்கு. மாதம் மாதம் கூட்டு போயிட்டு இப்போ 4 போயிட்டு இருக்கு. எல்லாமே நடந்துக்கிட்டு இன்னும் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். வேற எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சிகளை குறைச்சிட்டு இதில் ஏதாவது பண்ணலாமா, இந்த பயிற்சி வகுப்புகள் அதிகமாகிக்கலாமா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். அதுவும் வந்துச்சுன்னா அடுத்து சொல்கிறேன். ஆனால் இந்த வருஷம் இப்போதைக்கு இருக்க திட்டத்துப்படி ஏறக்குறைய 120 வகுப்புகளுக்கு மேலே கொடுத்தாச்சு. 120 வகுப்புகளுக்கு மேலே கொடுத்து முடிச்சிட்டோம். எண்ணிக்கை நான் அப்புறமா வெளியிடுறேன். இன்னைக்கு நாளைக்கு தான் உட்காந்து அந்த வேலையை பார்க்கணும். ஸோ அது முடியுது. அதன் பிறகு நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளால் முயற்சி செய்யலாம். அதே போல் நேரடி பயிற்சி வகுப்புக்கு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கோம். அது சரியாக வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேனியில் நடக்கிற மாதிரி ஒரு பிளானை பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் டே இல்லை 1 டே அது மாதிரி நடக்கிற மாதிரி. ஸோ அது வந்ததுன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை நம்ம முயற்சி செய்து பார்க்கலாம். நேரடி பயிற்சி வகுப்பு ஒரு நாள் பயிற்சி மாதிரி இது மாதிரி. ஸோ அன்றைக்கி நேரடியாக எல்லோரும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதையும் முயற்சி செய்து பார்க்கலாம். ஒரு 200 பேர் அந்த மாதிரி கலந்துக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலான்னு சொல்கிறோம். 100லேருந்து 200 அந்த மாதிரி. சரி, அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா மட்டும் இப்போ நீங்கள் கேட்டுக்கலாம். சில நிமிடங்கள் கேள்விகளுக்காக. இந்த பதிவை வந்து நம்ம இன்னர் பீஸ் மெடிடேஷன் யூடியூப் சேனலில் கிடைக்கும். அதை நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம். கேட்டு அதில் பார்த்துக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? கேள்வி இருக்குன்னா கேட்டுங்க. இல்லைன்னா எண் மட்டும் டைப் பண்ணலாம். யாராவது இந்த பயிற்சி வகுப்பு உண்மையிலே உங்களுக்கு உதவுது, கூகுள் ரிவ்யூ அனுப்பணும்னாலும் நீங்கள் அங்கே கூகுள் ரிவ்யூன்னு போடுங்க. நான் லிங்க் அனுப்பி வைக்கிறேன். அதில் நீங்கள் எழுதலாம். பலருக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா தேடுறவங்களுக்கு யார் சரியாக சொல்லி தராங்கன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா விளம்பரத்தை பார்த்து தான் மக்கள் போவாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சரியா? அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால சொல்ல முடியாது. அதனால கேள்வி இருக்கு. ஆமாம், செல்வகுமார் ஐயா நீங்கள் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. ஐயா உற்சாகமான வணக்கம் ஐயா. நன்றிங்க. சொல்லுங்க ஐயா. இதுக்கு முந்தைய வகுப்புல ஒரு நாள் மட்டும் கலந்துக்க முடிஞ்சது. நாட்கள்ல நீங்க எங்களுக்கு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்களே. வண்டியில இருந்துகிட்டே பயிற்சியில கலந்து கொண்டவர் தான் நீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உண்மையிலே பாராட்டலாம். நீங்க அவ்வளவு கமிட்மெண்டா வந்து கலந்துக்கிட்டதுக்கு. சொல்லுங்க. இன்றைய தியானத்துல இன்றைய பயிற்சியில முழுமையா பங்களிப்பு இருந்ததுங்கய்யா.
சரிங்க. ஓகேங்களா? இப்போ ம் நீங்க இப்போ நமக்கு எண்ணங்கள் வந்து ம் தோன்றவே இல்ல. ம் நீங்க சொல்ற மாரி நான் எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து அதான் எனக்கு ம் ஒரு சொல்லுங்க. அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஐயா சொன்னது மூலியமா நிகழ்காலத்துல எப்படி இருக்கிறது? ஒரு ஆ ஐயா சொல்லியிருக்காங்க. ம் கடந்த காலத்துல. அப்பத்துல இருந்து மேக்ஸிமம் நிகழ்காலம் என்னை சுத்தி என்ன நடக்குது? என்ன கலர் இருக்கு? என்ன வண்டி போகுது? அந்த மாரி நிகழ்காலம்னு வச்சுக்கோங்களேன். எண்ணங்கள் ம் அது ம் ஒரே குவிப்பு நிலையில தான் இருக்கும். ம் எனக்கு எண்ணமே தோணலன்னு எப்படி ஐயா நான் தெரிஞ்சுக்கிறது? 100% இப்ப எனக்கு என்ன நிலை தோணல. இப்ப என் 100% எண்ணங்களே தோன்றல. மனநிலை ஆமா. அதனால ஒன்றும் பிரச்சனை எனக்குள்ள இல்லை. இல்ல. எண்ணங்கள் தோன்றலைன்னா மகிழ்ச்சி தானே உங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு பயிற்சி செஞ்சுட்டு போயிட்டே ஆமா, ஆமா. இருக்கலாம்ல. ஆமா, ஆமா, ஆமா. அப்ப இவ்வளவு நாள் அதாவது வரையும் எனக்கு அதாவது உங்களுக்கு தெரியாமையே அவர் வந்து உங்களுக்கு ஒரு பயிற்சியை கற்றுக் கொடுத்துருக்காரு. என்ன பயிற்சி கற்றுக் கொடுத்துருக்காருன்னா, விழிப்பு நிலையில் உள்ளதை உள்ளபடியே காண்பதற்கான ஒரு எளிமையான பயிற்சி தான் அது. அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஐம்புலன்கள் வழியாக விழிப்பு நிலையிலே உள்ளதை உள்ளபடியே காண்பதற்கான ஒரு பயிற்சியை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஆனா அதுதான் அந்த பயிற்சின்னு அவர் உங்ககிட்ட சொல்லல. அதுதான் விஷயம். ஆ, அதனால உங்களுக்கு தெரியல. அதனால தான் நீங்க நிகழ்காலத்துல இருப்பதனால, நிகழ்காலத்துல உள்ளதை உள்ளபடியே பார்க்கும் ஒரு நிலையில இருப்பதனால, எண்ணங்கள் வந்து கடந்த காலத்துக்கோ, எதிர்காலத்துக்கோ போகாம இருக்கு. ஆ, கரெக்ட். அதனால நீங்க பயிற்சி செய்யும் பொழுது தானாகவே இத்தனை காலமா இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால எண்ணங்கள் தோன்றல. வேற ஒண்ணும் கிடையாது. ஓ, அவ்வளவுதான். புரியுது. அவர் சொல்லிக் கொடுத்தத நீங்க சரியா அதுக்கு பின்னாடி இருக்க தத்துவம், ரகசியங்கள் புரியாம நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம சரி. எதுக்கு இதெல்லாம் எழுத சொல்றோம் அப்படின்னா, எனக்கு ரிசல்ட் ம், கிடைச்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். அதுதான் முக்கியம். தெரியல. கரெக்ட், கரெக்ட். ரைட்டா? சரிங்க. நெறைய பேர் பயிற்சி செஞ்சுட்டு அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு நினைச்சுட்டு வேற வேற பயிற்சிக்கு போய்க்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இந்த பயிற்சி எப்படி வேலை செய்யும், அதனால என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி. அது தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க தேடி அலைய மாட்டாங்க. இந்த தேடி கரெக்ட். அலையிறவங்கள காப்பாத்தி நிப்பாட்டி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலான்னு தான் இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப தேடி கரெக்ட். நான் அதெல்லாம் போட்டுப்போம். யாருக்கு நான் தெரியணும் அப்படின்னா, தேடுவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி அதுக்காகத்தான் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப அந்த ஐயாவுக்கு நீங்க தான் போய் நன்றி சொல்லணும். ஏன்னா உள்ளதை உள்ளபடியே கண்டிப்பா. காணும் ஒரு பார்வையாளராக உங்களை உயர்த்துவதற்காக ஐம்புலன்கள் வழியாக அந்த பயிற்சியை உங்களுக்கு கத்துக் கொடுத்துருக்காரு. சரி, சிறப்பா சரி. கத்துக் கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு நன்றி. இதுக்கு ம், இது தாண்டி ம். இப்போ சொல்லுங்க. அன்றாட மக்கள் இப்போ நான் ம், வீட்டை விட்டு வெளியே போறேன்னா ம், அந்த சூழ்நிலை என்ன சூழ்ந்துக்காம இருக்க இப்ப ம், எல்லா டைமே நான் சுவாச காற்ற கவனிக்க முடியுது அவுட் ஆஃப் ம், ஃபோக்கஸ் போக முடியுதுன்னு வைங்களேன். ம், இப்ப என்னை சுத்தி நடக்கிற சூழல் வந்து மாறுபடுது. ம், ஏதுவாக இல்ல. ம், வேலையாட்கள் வரல வேலைக்கு. ம், ம், ஓகேங்களா? அங்க ஏதோ ஒரு தவறுகள் நடக்குது. ம், ம். அப்போ அந்த இடத்துல நான் என்ன என்ன மாதிரியான மனநிலையில இருக்கணும்? அது நம்ம இந்த என்ன இந்த மாதிரி சுவாச மனநிலையில காற்று என்ன மாதிரி ஆ மனநிலையில இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. ஓகே ஓகே நம்ம அதை அதான் சொல்றேன். நீங்க ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும், மாத்தணும்னு நினைச்சீங்கனாலே அது அதுக்கு ஆப்போசிட்டா போகும். ஆனா ஓகே ஓகே ம் உள்ளதை உள்ளபடியே காணும் ஒரு பார்வையாளராக இருந்துட்டீங்கன்னா, தானா இயல்பா ம் அது என்ன நிகழுமோ அது நிகழ்ந்துரும். அது வந்து உங்க மேல தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதான் விஷயம். ஓகே அப்ப நீங்க சரி உதாரணத்துக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன். இதே நீங்க கேட்ட கேள்வியை அப்படியே மாத்தி ஆக்சுவலா பயிற்சியில என்ன நடக்குன்னு சொல்லிடுறேன். திட்டமிட்டு சொல்லுங்க. செய்த செயல், திட்டமிட்டு செய்ய வேண்டிய செயல், சுவாச காற்றை கவனிக்க வேண்டியது. அதாவது நீங்க ஏதோ ஒரு ஈவென்ட் நடத்துறீங்க, அதுல ஏதோ ஒரு செயல் செய்ய போறீங்க. ஆனா ஆமா திட்டமிடாமல் நிகழ்ந்தவை என்ன நடக்குது? எண்ணங்கள் தோன்றுது. உங்க ஈவென்ட்ல ம் ஏதோ ஒண்ணு யாரோ பேசுறாங்க, இல்ல ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு வேடிக்கை முடியா நடந்து போச்சு. சரியா? இது 2யும் அப்படியே ஓகே மேப் பண்ணிக்கங்க. சோ இப்ப இது நடக்குது. ம் ஆனா தியான பயிற்சியின் போது தோன்றும் எண்ணங்கள நீங்க ஒரு பார்வையாளரா மட்டும் பார்த்தாலே அது மறைஞ்சிருது. ஆனா அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பயிற்சியில உட்கார்ந்தீங்கன்னா எண்ணங்கள் வந்துகிட்டே தான் அப்ப இருக்கும். இப்பதான் என்ன கண்டிப்பா அப்ப கண்டிப்பா இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா எனர்ஜி எதையும் செலவழிக்காம, அந்த எண்ணத்தின் தாக்கம் உங்க மேல இல்ல. அதனால அதை எப்படி ஆ, ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு எளிதா தெரிஞ்சுச்சு. இதே மாரி செயல்கள்ல, அந்த செயல்களால் ஏற்படக்கூடிய உணர்வுகளின் தாக்கம். அதுக்கு தான் விபாசனா பயிற்சி. நீங்க அன்னைக்கு அட்டெண்ட் பண்ணாம ஆ, மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ விபாசனா பயிற்சியில அந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தா, அதன் மூலமாக ஐம்புலன்களுக்கு தகவல் போகுது. அந்த ஐம்புலன்களுக்கு தகவல் போனோனே, அது வந்து அதற்கு அதுக்கு அர்த்தம் கொடுக்கப்படுது. அர்த்தம் கொடுக்கப்பட்ட பிறகு உணர்வுகள் தோன்றுது. உணர்வுகள் தோன்றிய பிறகு அதுக்கேற்றாப்புல வினை, எதிர்வினை நீங்க புரியுறீங்க. இப்ப நான் அந்த வினை, ம், எதிர்வினைய correct. கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க என்ட்ட கேள்வி கேட்கிறீங்க. அத நீங்க செய்ய தேவையில்ல. உணர்வுகளில் ஓகே இருந்து அவற்றின் தாக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய விபாசனா பயிற்சியை ம், கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது முடிஞ்சுரும். அதான் வேலை. சரிங்க சோ சரிங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் ஏற்கனவே அனுப்பியிருக்கோம். நீங்க அத பார்த்து செஞ்சுக்கங்க. ஆமா சரியா? சரிங்க ம், நல்லது. மிக்க நன்றி. அருமையான கேள்வி. பலருக்கும் உதவிகரமா இருந்திருக்கும். சரி. சரிங்க மகிழ்ச்சி. சோ அதுக்கு தான் கேள்வி கேட்க சொல்றது. நானா சொன்னேன்னா, அது உங்களுக்கு தியரியா இருக்கும். நீங்களா கேட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு உண்மையிலே பதிலா இருக்கும். அதுதான் வித்தியாசம். வேற ஒண்ணுமே இல்ல. மிக்க நன்றி. சரி அநேகமா நான் மீட்டிங் குரூப் லிங்க் அனுப்பிட்டேன். ஜாயின் பண்ணிக்கங்க மக்கள். வேற என்ன வேணும்?
வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லையா? இல்லைங்க. நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் வந்து கலந்து கொண்டதுக்கு மகிழ்ச்சி. நம்ம அடுத்த மே மாச பயிற்சி திட்டம் வந்து இன்னும் ஓரிரு நாட்கள்ல ரெடி ஆயிரும். அந்த திட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க மைடெக் அகாடமியில போய் பார்த்துங்க. கீழே இல்லை நம்ம வாட்ஸ்அப் பண்ணுக்கு அனுப்புங்க. ஏற்கனவே தயார் தான் டேட் எல்லாம். ஆனால் அஃபிஷியலாக டாக்குமெண்ட் வெளியிடணும். 2025 திட்டம் முழுவதும் அவைலபிள் இருக்கு. நீங்கள் மைடெக் அகாடமியில் ஹோம் பேஜில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு முறை சரிங்க. பயிற்சியில் வந்து கலந்து கொண்டு பயிற்சி செய்த அனைவருக்கும் நன்றி. ஏற்கனவே அதாவது வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணோம். அதை நான் நாளைக்கு நம்மளோட இதுலேயே போட்டுறேன், வெப்பேஜ்லேயே போட்டுறேன். நான் அதை பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு உங்களுடைய புகைப்படம் கொடுத்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போட்டுடலாம், இணைப்பக்கத்தில் போட்டுடலாம். அடுத்த பயிற்சி வகுப்புல அவங்க வந்து கட்டணம் இல்லாமல் கலந்து கொள்ளலாம். அனைவரும் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. நாளைக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு அந்த கூகுள் ஃபார்மை நாளைக்கு ஒரு மட்டும் உள் பண்ணிடுங்க. யாருக்கு கூகுள் ஃபார்ம் வேணுமோ, கூகுள் ரிவ்யூ எழுதுறதுக்கு கூகுள் ரிவ்யூ ஃபார்ம் வேணுமோ, இல்லை மீட்டிங் அதாவது இந்த இது லிங்க் வேணுமா, இல்லை மீட்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க லிங்க் வேணும், எது வேணுமோ அதை டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு தகவல் அனுப்பிடுறோம். நாங்கள் முடிஞ்ச அளவு விளம்பரங்கள்லாம் கொடுத்து போய் சேர பார்க்குறோம். இருந்தாலும் நம்பிக்கைன்னு ஒன்று வரணும்ல, அது வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது கலந்துக்கிட்டா தான் வரும். ஏன்னா ஏற்கனவே மக்கள் நிறைய பேர்ட்ட காசு கொடுத்து ஏமாந்துருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஸோ அதனால கலந்து வர்றதும் கஷ்டம். நிறைய பேர் நம்ம வகுப்புலேயே சொல்லியிருக்காங்க. நானே உங்கள் வகுப்பு பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன், இவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்களா, மேலும் காசு வீணடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சோண்டு காசு வாங்குறதுனால தான் நாங்களே வந்தோம். ஆனால் முதல் நாளே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. இது மாதிரி நிறைய இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த பயிற்சி வகுப்புல நம்ம சந்திக்கலாம். அதுவரை அன்புடன் ராமேந்திரன். நன்றி. நாளைக்கு இந்த தகவலை நம்மளுடைய இன்னர் பீஸ் மெடிடேஷன் யூடியூப் சேனல்ல பார்த்துக்கங்க. நன்றி.